சூர்யா வந்து திறமையான நடிகர். எல்லாத்துக்கும் மேலே அந்த உழைப்பை கொடுக்கறதுல வந்து கொஞ்சம் கூட சளைக்க மாட்டார். அப்படி ஒரு கேரக்டர், ரொம்ப டெடிகேட்டிவ் ஆர்டிஸ்ட். அதெல்லாம் எந்த மாற்றமே இல்லை. அதே நேரம் இவ்வளவு எஃபர்ட்டையும் நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் சிக்கலான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு நல்ல கதைக்காக இந்த மாதிரி ஒரு உழைப்பு போட்டிருந்தார் அப்படின்னா, அது ஒரு பெரிய விளைச்சலை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கும். ஆனால் நீங்கள் இந்த படத்தை கேட்கும் போதே வந்து உங்களுக்கு வந்து தோணியிருக்கணும், இதில் ஒன்று ஆடியன்ஸ் இருக்கிற மாதிரி இல்லையே. ஒன்று காமன் ஆடியன்ஸை திருப்திப்படுத்தணும், அப்படி இல்லையா அவருடைய ரசிகர்களை திருப்திப்படுத்தணும். இதில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே சூர்யா வந்து கடந்த காலங்களில் பல்வேறு படங்களில் தன்னுடைய திறமையை நிரூபித்த ஒரு நடிகர். அப்போ அதை முறியடிக்கிற மாதிரியான விஷயம் வந்து இந்த கதையில் இருந்திருக்கணும். அது எதுவுமே இல்லை. அது எப்படி வந்து சூர்யா அதை நோட்டீஸ் பண்ண தவறினார் அப்படிங்கிறது தெரியல. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சூர்யாவுக்கு எப்பயுமே ஒரு எண்ணம் இருக்குது. நம்ம வந்து விஜய் அஜித்துக்கு கொஞ்சமும் சளைத்த நடிகன் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு இருக்கிற அந்த ஃபேன் ஃபாலோவிங்கும் அந்த இதுவும் வந்து நமக்கு இல்லைங்கிற ஒரு வருத்தம், அதை வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதன் காரணமாக இப்போ நம்ம வந்து அப்படி ஒரு கமர்ஷியல் படம் பண்ணணும். அதனால தான் அந்த சிகரெட்லாம் பிடிச்சி ஊதிக்கிட்டு இருப்பார் படம் ஃபுல்லாக. அதுக்கெலாம் அவசியமே இல்லை.